1977க்கு அப்புறமா முதல் முறையா திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் நாளைக்கு மதுரையில நடக்க இருக்கு. இது சாதாரண கூட்டம் மட்டும் கிடையாது. வரவிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக அமைக்கக்கூடிய ரணதந்திர மேடையா இது மாறப்போகுது. வழக்கமா சென்னை, கோவை, திருச்சி இப்படின்னு நகரங்களை நடத்தப்படக்கூடிய இந்த கூட்டம் இந்த முறை மதுரையை தேர்வு செஞ்சிருக்கிறது. ஏன் ஸ்டாலின் எதை குறி வச்சு இந்த முடிவை எடுத்திருக்கிறாரு? துணை பொதுச் செயலாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க திட்டமா, பெண்கள் இல்ல இளைஞர்களுக்கு முக்கியமான பதவிகள் வழங்கப்பட இருக்குதா இப்படின்னும், இதுல யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற கேள்விகளும் பெரிய அளவு எழுந்துட்டு இருக்கு. அதே போல சில பொறுப்பாளர்களும் பதவி நீக்கம் செய்யப்படலாம் அப்படின்றதும் பார்க்கப்படுது. புதிய தலைமுறைக்கு வழிவிடுறதுக்கான முக்கிய கட்டமா இது அமையலாமோ அப்படின்னும் கட்சியில பரபரப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. மொத்தத்துல இந்த கூட்டம் திமுகவுடைய எதிர்கால வடிவமைப்புக்கான முன்னோட்டமான்றதை பத்தின முழு விவரத்தை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் இன்னைக்கு மதுரையில 16 கிலோமீட்டருக்கு பக்கம் ரோட் ஷோ நடத்த இருக்கிறாரு. இதையொட்டி 2000க்கும் மேலான போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்கிறாங்க. மதுரை முதல் மேயரான முத்துவுடைய சிலை திறப்பிற்கு முன்னாள் மத்திய அமைச்சரான மு.க. அழகிரி முதல்வர் ஸ்டாலினை பாராட்டி இருக்கிறாரு. திமுக மாநில பொதுக்கூட்டம் மதுரை உத்தாங்குடியில நாளைக்கு நடக்க இருக்கு. இதுக்கான பிரம்மாண்ட அரங்கமும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த நிகழ்வுக்காக சென்னையில இருந்து விமானம் மூலமா இன்னைக்கு மதியம் 12 மணிக்கே முதல்வர் மு.க. ஸ்டாலின் மதுரை வருகை தந்திருக்கிறாரு. அவரை அமைச்சர் பி. முத்து தலைமையில மாவட்ட செயலாளர்கள் தளபதி, மணிமாறன் உள்ளிட்டவங்க வரவேற்று இருக்கிறாங்க. பின்னர் தனியார் ஹோட்டல்ல சிறிது நேரம் ஓய்வெடுத்ததுக்கு அப்புறமா முதல்வர் ஸ்டாலின் இன்னைக்கு 5 மணி அளவுல ரோட் ஷோ நடத்த இருக்கிறாரு. அது மதுரை பெருங்குழியில ஆரம்பிச்சு ஆரப்பாளையம் வரைக்குமே 16 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த ரோட் ஷோவிலையும் அவர் கலந்துக்கிறாரு. பெருங்குடியில தொடங்கி ஆரப்பாளையம் வரைக்குமே மக்களை திறந்த வேணையில சந்திக்கிறாரு. இந்த ரோட் ஷோவையொட்டி 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்கிறாங்க. வில்லாப்புரம் மற்றும் ஜெய்ஹிந்தாபுரம் பகுதியில முதல்வர் வேனை விட்டு கீழே இறங்கி சாலையில நடந்து சென்று மக்களை சந்திக்கிறாரு. அப்போ பொதுமக்கள் கிட்ட கோரிக்கை மனுக்களையும் வாங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த ரோட் ஷோக்கு பிறகு மதுரா கோட்ஸ் பாலம் அருகே இருக்கக்கூடிய புதுப்பிக்கப்பட்டிருக்க முன்னாள் மேயர் முத்துவுடைய சிலையை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைக்கிறாரு. இரவு அரசு சுற்றுலா மாளிகையிலே தங்க இருக்கிறாரு. பின்னர் நாளைக்கு காலையில 9 மணிக்கு உத்தாங்குடியில நடைபெறக்கூடிய திமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்துல முதல்வர் பங்கேற்கிறாரு. முதல்வர் வருகைக்கு வருகை தந்திருக்கிறதுனால பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படின்றது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. இது போல ரோட் ஷோ நடக்கக்கூடிய சாலைகளையும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. வழி எங்குமே திமுக கொடிகள், தோரணங்கள், போஸ்டர்கள் அப்படின்னு மதுரையை மிகப்பெரிய ஒரு விழாக்கோலம் பூண்டு இருக்கு. பொதுவா வழக்கமா திமுக எந்த ஒரு முக்கியமான நிகழ்வுனாலுமே அதை திருச்சியை மையப்படுத்தியே நடத்துவாங்க அல்லது கோவை மாவட்டத்துல திட்டமிடுறதாகவும் இருக்கிறதும் வழக்கம் தான். அதுலயும் பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பெரும்பாலுமே சென்னை அண்ணா அறிவாலயத்துல தான் அது நடைபெறும். அதே போல பொதுக்கூட்டம் நடத்துறதா இருந்தாலும் திருச்சி, கோவையே பிரதானமாவே கருதப்படும். கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கூட திருச்சியிலேயே பொதுக்குழு கூட்டத்தையும் எம்பி தேர்வுல வெற்றி கூட்டத்தையுமே கோவையில நடத்தியிருந்தாங்க. இப்போ விரைவிலேயே சட்டமன்ற தேர்தல் வரது இருக்கிறது. இந்த சமயத்துல மீண்டும் தென் மாவட்டத்தையே குறி வச்சு நகரத்துக்கான காரணம் துவங்கி இருக்கிறது ஏன் அப்படின்றதுதான். அந்த வகையில இந்த முறை பொதுக்குழு கூட்டத்தை மதுரையில நடத்த முடிவு செஞ்சிருப்பட்டிருக்கு. கடந்த 1977ல மதுரையில பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு. 29 ஆண்டுகளுக்கு அப்புறமா தற்போது மதுரையில திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் அப்படின்றது நடைபெற இருக்கு. இது பலருடைய கவனத்தையுமே பெற்றுட்டு வருது. திமுக பொதுக்குழுவுல 10,000க்கும் மேற்பட்டவங்க பங்கேற்க இருக்கிறாங்க அப்படின்றதால அதுக்கான ஏற்பாடுகள் உச்சக்கட்ட தீவிரத்துல நடந்துட்டு வருது. அதே போல இந்த பொதுக்குழு கூட்டத்துல இளைஞர்கள், பெண்கள் திமுகவுடைய பக்கம் ஈர்க்கக்கூடிய வகையிலையும் சில அறிவிப்புகள் வெளிவரலாம் அப்படின்றதும் எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா பெண்கள், இளைஞர்களுக்கு சில பதவிகள் தரப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் தெரியுது. அதே போலவே பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய வகையில துணை பொதுச் செயலாளர்களுடைய எண்ணிக்கையுமே உயர்த்துறதாக திமுக திட்டமிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் வயது மூப்பால சரிவர கட்சியுடைய பணிகளை செய்ய முடியாதவங்க, கட்சி வளர்ச்சிக்கு பெரிய அளவுல உழைக்காதவங்க அப்படின்னும்
இவங்க எல்லாம் 1977க்கு அப்புறமா முதல் முறையா தாவுடைய பொதுக்குழு கூட்டம் நாளைக்கு மதுரையில நடக்க இருக்கு. இது சாதாரண கூட்டம் மட்டும் கிடையாது. வரவிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக அமைக்கக்கூடிய ரணதந்திர மேடையா இது மாறப்போகுது. வழக்கமா சென்னை, கோவை, திருச்சி இப்படின்னு நகரங்களை நடத்தப்படக்கூடிய இந்த கூட்டம் இந்த முறை மதுரையை தேர்வு செஞ்சிருக்கிறது. ஏன் ஸ்டாலின் எதை குறி வச்சு இந்த முடிவை எடுத்திருக்கிறாரு? துணை பொதுச் செயலாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க திட்டமா, பெண்கள் இல்ல இளைஞர்களுக்கு முக்கியமான பதவிகள் வழங்கப்பட இருக்குதா இப்படின்னும், இதுல யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற கேள்விகளும் பெரிய அளவு எழுந்துட்டு இருக்கு. அதே போல சில பொறுப்பாளர்களும் பதவி நீக்கம் செய்யப்படலாம் அப்படின்றதும் பார்க்கப்படுது. மொத்தத்துல தென்மண்டல தலைநகரமா விளங்கக்கூடிய மதுரையில இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய ரோட் ஷோ, நாளைக்கு நடக்க இருக்கக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டம், இது எல்லாமே சட்டமன்ற தேர்தலுக்கு திமுகவை வலுப்படுத்துறதாகவும் அதே போல ஆயத்தப்படுத்திக் கொள்றதுக்காகவும் இது ஒரு முன்னோட்டமா அமையும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம கோபாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.